தேனி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தேனி அள்ளிநகரம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர் மதன் ஜெயபாலனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்தது துரோகம் என்றால் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழக மக்களுக்கு செய்ததும் துரோகம்தான் என டிடிவி தினகரனை விமர்சித்து கூறினார். பல ஆண்டுகள் திமுக, அதிமுக, காங்கிரசுக்கு தான் வாக்களித்து வருகிறீர்கள். ஆனால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். பின்னர் மைக் சின்னத்திற்கு பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் பொள்ளாச்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டமானது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை திறந்தவெளி வாகனத்தின் மூலம் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் பெற அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தவுடன் கிடப்பில் போடப்பட்டுள்ள அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் TR பாலு அவர்களை ஆதரித்து சுங்குவார் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்புரையாற்றி வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை, இந்திய நாட்டின் ரகசியம் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக பிரதமர் மோடி வரலாறு தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். இதனை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். எதற்காக கச்சத்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை? நான் வெற்றி பெற்றால் இந்த தேசமே திரும்பி பார்க்கும் என்று சொன்னார். ஆனால் அவரை இப்போது தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. இந்தியா கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வாக்கு வங்கிக்காக எதை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று உளறிக் கொண்டிருக்கிறார். 1974 ஆண்டு அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கச்சத்தீவு இடம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அந்த பரிமாற்றத்தில் கச்சத்தீவு 1.9 சதுர கிலோமீட்டர், பல நூறு சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அந்த கடல் எல்லையிலே தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ், தாது பொருட்கள், இந்தியாவின் செல்வங்கள் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் மோடிக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.